மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி சமீபத்தில் புகார் தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு பெண்மணி, அவங்களுடைய பேர் வைஷ்ணவி, கோயம்புத்தூர் கவுண்டபாளையத்தை சேர்ந்தவங்க. அவங்க 2 வாரத்தில் புகார் தெரிவித்து 3வது வாரமான இந்த வாரத்தில் திமுகவில் இணைந்தார்கள். அந்த திமுகவில் சேர்ந்தது மட்டும் இல்லாமல், நான் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து விலகி கழகப்பணி ஆற்ற வரேன். இந்த கழகப்பணி ஆற்ற வரேன்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப புதுசாச்சு வீலுக்கு. இந்த வயசில் வீல் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பற்றியான விவரங்களை தேடுங்க அப்படின்னு நான் தேட சொன்னப்ப கிடைச்ச சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதோட சேர்த்து இது ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்றும் கிடையாது. ஆனால் விஷயம் என்னன்றதை நான் தெளிவுபடுத்துறதுக்கு முன்னுக்க சில ஆதாரங்களை உங்களுக்கு காமிச்சிடுறேன். முதலாவது என்ன அப்படின்னா, இந்த வைஷ்ணவி இருக்காங்க இல்லையா, இந்த வைஷ்ணவிக்கு 25, 26 வயசுன்னு வச்சுக்கோங்க. 25, 26 வயசுல ஊரை ஏமாத்துறது, பித்தலாட்டத்தனம், பொய் சொல்றது, இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு பெண்ணால் நல்லா பேச முடியும், தமிழ் திக்காமல் பேச முடியுன்றதுக்காக ஊரை நம்மளால் ஏமாற்ற முடியும்னு நினச்சா அதை விட ஒரு கேவலமான குணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வைஷ்ணவி இருக்காங்களே, இந்த பெண்ணுடைய அரசியல் வாழ்க்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆனால் நேர்மையாக இருக்கணும். இவங்களுடைய அம்மா ராதா, இந்த ராதான்றவங்க கவுண்டம்பாளையம் பகுதியில் கூட திமுக இருக்குல்லையே, அந்த திமுகவுடைய மாவட்ட மகளிர் அணியுடைய துணை அமைப்பு செயலர், அமைப்பு செயலர் இருக்காங்க. மாவட்ட அளவில் கூட ஒரு சின்ன பொறுப்பில் இருக்காங்க. யார்? இந்த வைஷ்ணவி அவர்களுடைய அம்மா. அது மட்டும் கிடையாது, இந்த வைஷ்ணவி அவர்களுடைய அம்மா தன்னுடைய மகளை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட இடங்கள்ல கட்சி சம்பந்தப்பட்ட பணிகள் இருக்குல்ல, அதுலேயும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலைமையில தன்னுடைய அம்மா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க. அந்த கட்சிக்கு நேர்மாறா நான் அந்த கட்சியை வீழ்த்த போறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய பார்ட்டியில இந்த பெண் வந்து சேர்ந்துருக்கு இல்லையா, அது ஒரு வியப்பான விஷயம். அதுவே ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விஷயம் வச்சுக்குவேன். அப்போ உங்க எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, இல்லை அந்த பெண்ணுக்கு தனிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்துக்கலாம் இல்லையா. நாங்கள் விசாரித்த வரைக்கும் அப்படியான விஷயங்கள் கிடையவே கிடையாது. நாங்கள் விசாரித்த வரைக்கும் தெரியக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, அவங்களுடைய அம்மா வந்து தீவிர செந்தில் பாலாஜியோடைய பக்தர் அப்படிதான் சொல்லணும். செந்தில் பாலாஜி எவ்வளியோ அவ்வளியே நாங்கள் நடப்போம், உங்கள் பாதையே எங்கள் பாதை. ஆமாம், அவர் குருநாதர், அவருக்கு சிஷ்ய பிள்ளை நீங்கள். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகக்கூடிய வைஷ்ணவிக்கு மட்டும் கிடையாது, இந்த வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒருவேளை எப்படியான சிந்தனை வரலாம் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் சிந்தனை வரலாம். ஏன்னா பொது உடைமை கொள்கை அப்படின்னு சொல்லி அந்த வயசில் ஈஸியாக ஈர்க்கப்படும். ஆனால் அது ஒரு முட்டாள்தனமான கொள்கை, ஆனால் ஈஸியாக ஈர்க்கப்படும். அப்படி ஈர்க்கப்பட்டு வச்சுக்க மக்கள் மீது ஏதோ ஒரு அக்கறை இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. மண் சார்ந்த சிந்தனை வரும். தமிழ் மண்ணுக்கான குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சில குழந்தைகள் கிளம்பும், அதையும் நம்ம பாராட்டணும் இல்லையா. நாட்டின் மீதான பற்றோட நாட்டுப்பற்றுன்னு ஒன்று வேணும்னு சொல்லி ஒரு சிந்தனை ஒன்று உருவும். இப்படி அடிப்படையில் எந்த கட்சியும் தாண்டி ஒரு உள்ளூர ஒரு சிந்தனை ஒன்று உருவாகும். அப்படி ஏதாவது இந்த குழந்தைக்கு உருவாயிருக்கா? யாரு இந்த வைஷ்ணவின்ற பொண்ணுக்கு உருவாயிருக்குன்னா கிடையவே கிடையாது. எல்லாமே கழக புத்தி. எது இந்த வயசுல கருணாநிதி புத்தியா நான் கேட்குறேன். இந்த வயசுல கருணாநிதி புத்தியோட இருந்தா நீ வளர்ந்த என்னென்ன ஆவ? இதை போய் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுடைய சில புகைப்படங்களை காமிச்சிறேன். இப்போ நீ முதலாவது பார்த்த போட்டோ இருக்கு இல்லையா, இது செந்தில் பாலாஜி அவர்களுடன் அவங்க அம்மா இருக்கக்கூடிய போட்டோ. ஒரே ஒரு போட்டோ வச்சு நம்ம இடப்பட முடியாதுன்னா செந்தில் பாலாஜியை வச்சு தான் அவங்க ஒட்டுமொத்த பதிவும் போட்டிருக்காங்க. எல்லா பக்கமும் செந்தில் பாலாஜி புராணம் தான் அவங்க அம்மா பாடியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த 25 வயசு பெண்களுக்கான முன்னேற்றம், நாட்டினுடைய சீர்திருத்தம், அது இதுன்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசி ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுச்சு. அதுக்கு தான் அந்த விஜய் ரசிகர்கள் மற்றும் விஜய் நிர்வாகிகள் சிங்கப்பெண்ணே அப்படின்னு ரொம்ப கூவுனானுங்க. அது வந்து ஆப்படிச்சு விட்டு போயிருக்கு. ஒரு பொண்ணை நீ எடுத்து கொண்டாடுறியே, அதுக்கு முன்னாடி என்ன தெரியணும், அவரோட பின்புலம் என்ன, அவரோட நோக்கம் என்ன, இது சரியாக தான் போகுதா, அந்த பகுதியில் இருக்கிற நபர்கள் என்ன சொல்றாங்க, இதையெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டேமேஜ் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இல்லாமல் தமிழக மக்கள் சார்பாக கேட்கலாமே. இந்த வைஷ்ணவி, இந்த முன்னுக்கு இந்த கமலஹாசன் கட்சியிலிருந்து ஒரு பொண்ணு ஓடி போச்சுல, அந்த பொண்ணு அதுவும் இப்படி தான் திடீர் பிரபலமாகி அது போய் பேட்டிலாம் எடுத்தாங்க. யாரு? தமிழக மீடியா. பேட்டி எடுக்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, யாரு இந்த அரசியலுக்கு புதுசாக போகக்கூடிய நபர்கள், முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் சொல்கிறேன், எவனா ஒருத்தனும் புதுசாக திடீர்னு பிரபலமாகி அவனை போய் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இப்படி நினச்சிக்கோங்க, திமுக காரர் ஏதாவது சதி பண்ணுறாரு. ஏன்னா மீடியாக்காரங்க திமுக காரர். அப்போ அந்த பொண்ணுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கோங்க, இங்கேருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கும். யாரு? செந்தில் பாலாஜி ஆஃபீஸ்லேருந்து போயிருக்கோம். இவங்க மைக்கு தூக்கிட்டு ஓடிப்பாங்க. மைக்கு தூக்கிட்டு ஓடி போய் இந்த புதிய தலைமை செய்தி சேனல் சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பல போராட்டங்களை தமிழக வெற்றி கழகத்துக்காக நடத்தி வந்திருக்க நான் பார்த்துருக்கோம், பல இதில் முன்னணியில் நின்றுருக்கீங்க, ஆனால் திடீர்னு நீங்கள் விலகுறீங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவங்க என்ன போராட்டம் நடத்துனாங்க ஃபஸ்ட்டு? இந்த பொண்ணை நீ எந்த போராட்டத்தில் பார்த்த? நீலாம் மீடியா போய் ஏதாவது பேட்டி எடுக்க சொல்லிக்கான்றக்காக வாய்க்கிலேயே பேசியிருக்கானுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வைஷ்ணவி கேட்க வேண்டியது, இன்னைக்கு நீ கழகப்பணிக்கு போயிருக்கமா, வாழ்த்துக்கள். இந்த கழகப்பணி இருக்கிற செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு, குவார்ட்டருக்கு 10 ரூபா அதிகமாக வித்திருக்காரு. இது ஒரு சீர்திருத்தம் உனக்கு? உன் 24 வயசுல இது ஒரு சீர்திருத்தம் நீ நம்புறியா? செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு
ஒட்டுமொத்த தமிழக வரலாற்றிலேயே ஒரு மோசமான, இன்னும் சொல்றது கருணாநிதி விட ஒரு மோசமான அரசியல்வாதி செந்தில் பாலாஜி தான். அந்த அளவுக்கு கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கினது, அரசியலே கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கின ராஸ்கல் அவர். அவர் எந்தெந்த முறையெல்லாம் அமைச்சர் இருந்தாரோ அந்தந்த முறையெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு முடியுமோ சல்லடையா அழிச்சு அதை நக்கிட்டு போன ஆளு. லாஸ்ட் சார் டாஸ்மாக் கடையில் வந்து உட்காந்து கோட்டருக்கு 20 ரூபா மட்டும் கிடையாது, போலி மதுபானங்கள் மட்டும் ஊரு பூரா விற்கிறதுக்கும் அனுமதி தந்த நபர். அதோட சேர்த்து இங்கிட்ட நான் கடைகளை குறைக்கிட்டு அந்த போட்டு பாரை கூட்டி ஏகப்பட்ட பாரை ஓப்பன் பண்ணி அதுலேயும் கிம்பளம் பார்த்தாள். நான் என்ன கேட்குறேன்னா, வைஷ்ணவிக்கு இவர் சீர்திருத்தவாதியா? கூப்பிட்டு வச்சு வேணா சிலை வச்சு மாலை போட்டு வேணா தினமும் வேணா அபிஷேகம் பண்ணேன். வெக்கமா இல்லை? இந்த வயசுல கருணாநிதி தரம் வருது உனக்கு, இந்த வயசுல பொய், இந்த வயசுல புரட்டு. இது எப்படி நீங்க அரசியலுக்கு தகுதியானவராக இருக்கீங்க? அரசியலுக்கு வரக்கு அடிப்படை தகுதி தெரியுமா? தேவை மக்கள் மீது ஒரு நியாயமான அக்கறை இருக்கணும். நான் உண்மையை சொல்றேன், மக்கள் மீது ஒரு நியாயமான அக்கறை இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா தேடி படிச்சு ஒரு புத்திசாலித்தனமா அரசியல் போகணும். முந்தைய அரசியல் வேற தேவையில்லை வச்சுக்கவேன். இப்ப பொதுப்பணித்துறையில் ஆரம்பிச்சு நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லாத்துலயுமே ஊழல் இருக்குது. அதை எப்படி சரி செய்யணும்னு ஒரு இளைஞர்களை யோசிச்சா, இந்த 24 25 வயசு பொண்ணு யோசிச்சு இந்த பொண்ணு பேசுன்னு வச்சுக்குவேன், நான் உண்மையிலேயே பாராட்டியிருப்பேன். அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த போது. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுது, முந்தானத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னைக்கு போய் கழக பணிக்கு போயிருச்சு. அப்போ இந்த பொண்ணு எந்த அளவுக்கு கருணாநிதித்தனமா யோசிக்குது, இது யோசிச்சிருக்காது. வீட்டில் உட்காந்து கைட் பண்ணியிருப்பாங்க, அவங்க கைட் பண்ணிக்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி கேட்கறதுக்காக திட்டம் போட்டிருப்பாங்க. அதுக்கு வழியே போய் ஏமாந்தவே தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி. இவனுக்கு பொண்ணை பார்த்ததுமே பேசுனதே சிங்க பொண்ணு பாட்டை போட்டு விட்டான். இவனுக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். இப்ப இரண்டாவது புகைப்படத்தை காட்டுவோம். அதுல அவங்க அம்மா யாரோட இருக்காங்க, அதுங்களை கொஞ்சம் கழுவி ஊத்துவோம். இதுல இருக்கிறது சேகர் பாபு. சேகர் பாபு உனக்கு புரட்சிகரமான ஒரு அரசியல்வாதியா? அந்த ஆளோட வரலாறு என்ன தெரியுமா? அந்த ஆளுக்கு நீ வரலாறுன்னு எடுத்தா ரவுடித்தனம் எது வரலாறுமே இருக்காது. அந்த ஆளுக்கு கொள்கைன்னு மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாது. அதனால இன்னைக்குமே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஸ்டாலின் அவருடைய மனைவி வந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் செருப்பு தூக்கிட்டு ஓடுவார். அதுதான் அவரோட அதிகபட்ச தகுதியே. ஒருத்தன் திமுக தலைமை குடும்பம், கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய செருப்பு தூக்கிட்டு ஓடுனா அவனுக்கு அமைச்சர் பதவி. இந்த லட்சணத்துல கட்சி நடத்துறாங்க. அதையே ஒரு பொழப்பா வச்சு சேகர் பாபு அமைச்சர் வரைக்கும் போயிட்டாரு. இவர் உனக்கு சீர்திருத்தவாதியா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை விட்டுட்டு நீ சேகர் பாபு நடிப்பு சுத்துறதுக்கு என்ன வேண்டி இருக்கு? நீ அரசியலுக்கு வரணுன்ற நீ பேசாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு நான் சொல்லிடுறேன். அதாவது அந்த பகுதியிலுடைய கவுண்டம்பாளைய பகுதியில் கூடிய இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் விற்கக்கூடிய புதிய மனைகள் இருக்குல்ல, அதாவது வீடு கட்டப்பட்ட வீடுகள் இருக்குல்ல, அது விற்பனை ஆகுங்க. அதை என்னவா சொல்லி விற்கிறதுக்கு ஒரு புரோக்கர்ஸ் வச்சுக்கவேன். அந்த வேலையை தான் நம்ம வீடு வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கோரியா வசனம் பேசுதா அப்படி தூக்கி அரசியல் கொண்டு வந்துட்டாங்க. அது அரசியலுக்குள்ள கொண்டு வரும்போது இவங்க அதுக்குள்ள போயிட்டு இதுக்குள்ள வந்துட்டாங்க. எப்படி தமிழை வெற்றி கழகத்துக்குள்ள போயிட்டு உள்ள தூக்கி வந்துட்டாங்க. இது ஃபேமஸ் ஆக்கி விட்டது மட்டும் இல்லாம தமிழை வெற்றி கழகத்துக்கு அடிச்சாம ராணி அப்படி நீங்க திட்டம் போட்டு இந்த பொண்ணை கொண்டு வராங்க. 24 25 வயசுல ஒன்ன மாதிரி கிரிமினலா கருணாநிதியும் யோசிச்சிருக்க மாட்டாரு. அது என்ன பிறக்கும் போதே இப்படி கிரிமினலாவே பிறந்து வளருதா? நான் ஒரு விஷயம் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன். எவன் ஒருத்தன் 24 25 வயசுல திமுக ஒரு கட்சியை விரும்புறானா அவன் கண்டிப்பா குறுக்கு புத்தியோட தான் வாழ்றான்னு அர்த்தம். அந்த வயசுல திமுக விரும்புதுன்னா, கருணாநிதி குடும்பத்தை விரும்புதுன்னா, அதுல அரசியல் செய்ய விரும்புதுன்னா அது நிச்சயம் பிளப்புவாக தவிர எதுவுமே கிடையாது. அதுக்கடுத்து அடுத்த போட்டோ காட்டுறேன், அதை கொஞ்சம் கழுவி ஊத்துவோம். இது மாவட்ட செயலாளர். உங்க மாவட்ட செயலாளர் இருக்கார்ல, அந்த மாவட்ட செயலருக்கு பக்கம் பக்கமா தினம் ஒரு 10 லைனுக்கு கவிதை பாடுறது உங்க அம்மாவோட வேலையா இருக்குது. அவர் அப்படிப்பட்டவர் புகழ் தள்ளியிருக்காங்க. என்ன பண்ணவர் தெரியவே இல்லை. கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபேக்டரியில் எவ்வளோ தூரத்துக்கு கமிஷன் வாங்குறது அந்த ஆளுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எங்கே கட்டிங் வாங்குறது, அப்புறம் எந்தெந்த பார்ல நம்ம ஆளுகளை நியமிக்கிறது, அந்த பார்ல எப்படி வசூல் பண்றது, எந்தெந்த பகுதியில் போலி மதுபானங்களை விற்பனை செய்யறது, இதே வேலை. இது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு வேலை கேட்குறேன். இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்டது இருக்குது. கட்ட பஞ்சாயத்தில் ஆரம்பிச்சு ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன தகுதி வேணும்? 24 25 வயசு இருக்கக்கூடிய உனக்கு வைஷ்ணவி கேட்குறேன், உனக்கு என்ன தோணணும்? ஒரு சீர்திருத்தம் தேவை. என்ன மாதிரியான சீர்திருத்தம்? இளைஞர்களுக்கு வாய்ப்பு உருவாக்கும். என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாக்கணும்? கவுண்டம்பாளையம் பகுதியில் ஒரு டெண்டர், ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம். எல்லா காலமும் அந்த சாலையை பேத்து போட்டு திரும்ப திரும்ப நோண்டி போட்டு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு நல்லா படிக்கிற பையன் வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன், நிரந்தர தீர்வு கொடுக்குறேன், அதுக்கு இது மாதிரி பண்ணுங்க அப்படி ஒரு இளைஞர் வந்து ஒரு ப்ரொபோசல் வைக்கலாம்னு வச்சுக்கவேன். அதுக்கு ஒரு 100 கோடி 200 கோடி வச்சுக்கவேன், அவனால் அது ரெடி பண்ண முடியாது. ஆனால் அவனுடைய திறமையை அங்கீகரித்து அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். 2 வார்த்தை, திறமையை அங்கீகரிக்கணும், வாய்ப்பை கொடுக்கணும். இந்த வாய்ப்பு எல்லாருக்குமானதை அமைக்கிறது இல்லையா, அதான் இளைஞர்களுக்கு மிக அவசியமான ஒன்று. இந்த விஷயம் நடந்தால் சீர்திருத்தம் ஆரம்பிக்கும். அங்கே அவன் சீர்திருத்தம் ஆரம்பிச்சீங்கன்னா வாய்ப்பு எல்லாருக்குமானதாக ஆச்சுன்னா அரசியல் எல்லாருக்குமானதை மாறும். அது என்ன உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னா, இங்கே நியாயமான அரசியல்வாதிகள் உருவாகிறதுக்கு வழிவகை செய்யும். இதானே, இதுதான் அடிப்படையில் தேவை.
ஒரு பெண்ணா, அது இளம் பெண்ணா இருந்துக்கிட்டு ஒரு அரசியலுக்குள்ள வரக்கூடிய ஆர்வம் இருக்குன்னா உனக்கு இது கூட தோணாம கலகப்பணி செய்ய போறேன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர் முன்னாடி போய் செந்தில் பாலாஜி போய் நீ கட்சியில இணையிறேன்னா நீ கலக பண்ணல செய்யல, நீ கருணாநிதித்தனம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் சில நிர்வாகிகளும் போட்டு கழுவுன்னு கழுவலாம். ஏன்னா எல்லாமே கழிவு ஊற்றப்பட வேண்டிய நிர்வாகிகள் தான் கவுண்டமங்கலத்தை சேர்ந்த ஆளுங்க. அது திமுக காரணம் சொல்லவே வேணாம். இந்த மாதிரி ஒரு லட்சணத்துல ஒரு அரசியல் பார்வையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பின்புலத்தை வச்சுக்கிட்டு நீ ஒரு திட்டம் போட்டு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போய் அதை ஒரு வாரத்துல கழுவி ஊற்றிட்டு கழகப்படிக்கு திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு இங்க தமிழக வெற்றி கழகமும் பாஜகவும் ஒன்று சொன்ன பாரு, அப்பதான் விசு விசு விசுன்னு வருது. இந்த வயசுல இவ்வளவு குறுக்கு புத்தியா, இந்த வயசுல இவ்வளவு கிரிமினல் புத்தியா, நீ கருணாநிதி இல்லாம 4 கருணாநிதியா மாறிடுவேன். இறுதியாக ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பொண்ணு போனதுமே என்ன போட்டிருக்காங்க பார்த்தா, போயிட்டு வாங்க தோழி. யாரு? தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே போட்டிருக்கேன், போயிட்டு வாங்க தோழி. நான் நிச்சயமா உங்களுடைய விஷயத்துக்கு ஆதரிக்கிறோம், ஆனா நாங்க விஜயோட நிற்போம், உங்களை அன்ஃபாலோ பண்ணுறோம். இவங்க தெரிஞ்ச அதிகபட்ச அரசியலை இதை அன்ஃபாலோ பண்றேன். நீ ஒழுங்கா நீ அரசியல் பண்ணியிருந்தனா இந்த பொண்ணு மேல வந்திருக்குமா? நீ ஒழுங்கா யோசிச்சிருந்தீங்கன்னா இது யாரும் உன்னால அடையாளம் கண்டுபிடிச்சிக்க முடியுமா? இது எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தேவையில்லை. ஒரு அரசியல் தேடல் ஒன்று வேணும், அரசியல் புரிதல் ஒன்று வேணும். திமுக கட்சினா என்ன, அந்த கருணாநிதித்தனம் பண்றவங்கன்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்குவேன். இவ்வளவு அவமானம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க செய்யறது அரசியலே அல்ல. திரும்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு சினிமா கூட்டத்தை உருவாக்கி வச்சு அதை போட்டுறது, யாராவது மிதிச்சா அப்புறம் தூக்கி போட்டு கெட்ட வார்த்தை திட்ட வேண்டியது. இது ஒரு அரசியல் கட்சியா நினைச்சு நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இது வெற்றி பெறக்கிற வாய்ப்பு கிடையாது. உங்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கிறவர் இருந்தாலே அவர் நினைச்சு அதோ பரிதாபமா இருக்குது. இந்த நிலைமை கொண்டு போய் இன்னும் மோசமான நிலை கூட விட்டுறாங்க, இன்னும் 10 வயசுல உருவாக்கி விட்டுறாங்க. ஒழுங்கா அரசியல் ஒன்று பாருங்க. அதோட சேர்த்து யாரெல்லாம் தமிழகத்துல நீங்க பிரபலமாகவும் நினைக்கிறீங்களோ, முக்கியமா பெண்கள், நீங்க என்ன பண்ணா விஜய் அவர்களை போற்றி அரசியலை போற்றி ஒரு 4 வரி பேசுங்க, இவங்களே பிரபலம் ஆகி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 4 மிதிச்சுட்டு போங்க, அதுக்கப்புறம் தோழி மன்னிச்சுக்குங்க தோழின்னு சொல்லி இவங்களை அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க, நீங்க பிரபலமாயிடலாம். இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய குறுக்கு வழி. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.